சமீபத்துல 12th ஃபெயில்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, 12th ஃபெயிலான ஒரு பையன் எப்படி ஐபிஎஸ் அதிகாரி ஆனா, அதுதான் கதை. உண்மையாவே நடந்த ஒரு நிகழ்வு. அது அப்படியே திரைப்படமா எடுத்திருந்தாங்க. மிக அற்புதமா இருந்தது. அந்த படத்தை பார்க்கும்பொழுது 12th ஃபெயிலான ஒரு பையன் ஃபெயில் ஆகுறான், அட்டெம்ப்ட் எடுக்கிறான், பாஸ் ஆகுறான். பாஸ் ஆனதுக்கு அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும். யூபிஎஸ்சி எக்ஸாம்ல முதல் எக்ஸாம் பாஸ் ஆகணும், அடுத்து 2வது கட்ட எக்ஸாம் பாஸ் ஆகணும், அதுக்கப்புறம் என்ட்ரியோட செலக்ட் ஆகணும். இது 3ல ஏதாவது ஒன்று தோத்துட்டாலும் திரும்ப முதல் எக்ஸாமே எழுதணும். முதல் எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே 2வது எக்ஸாமுக்கும் இடைப்பட்ட காலங்கள்ல வேலைக்கும் போயிடணும், குடும்பத்துக்கு காசும் அனுப்பணும். உண்மையா நடந்த ஒரு நிகழ்வு. அந்த பையன் ஒவ்வொரு முறை தோல்வி பெறப்பையும் அவன் மோட்டிவேஷனலா வச்சுக்கிட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ரீஸ்டார்ட், மீண்டும் தொடங்கு. இந்த வார்த்தையை மோட்டிவேஷனலா வச்சுக்கிட்டு மறுபடியும் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருந்தான். கடைசியில வெற்றி அடைஞ்சு ஐபிஎஸ் அதிகாரியா ஆயிட்டான். இது உண்மையாவே நடந்த ஒரு நிகழ்வு. அதே நிலைமைதான் இன்னைக்கு நமக்கும் இருக்கு. எத்தனை முறை தோற்றாலும் தளர்ச்சியின்றி தள்ளாட்டமின்றி களத்துல உறுதியா நிக்கிறோம். இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சு ஒரு வார காலத்துல போராட்டத்தை அறிவிச்ச ஒரு கட்சினா இந்தியாவில இல்ல, உலகத்திலே நாம் தமிழர் கட்சியா தான் இருக்கு.